Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் ஒர்க் ஷாப். நான் சிவா. போன வீடியோல ஆர்டினோட டிஜிட்டல் ரைட் பின் மோட் அப்படி ரெண்டு ஃபங்க்ஷனை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல ஒரு LED எப்படி ஆர்டினோல எரிய வைக்கிறது அப்படின்ற ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் தான் பார்க்க போறோம். ஆர்டினோ பத்தி நம்ம கம்ப்ளீட்டா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்க பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், அதை ஈஸியா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் லைக்ல இந்த வீடியோல என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணலாம், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கொடுக்குற ஃபீட்பேக் தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கடைசியா இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நம்ம எல்லாருக்கும் எல்இடினா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். பட் இந்த எல்இடியை ஆர்டினோ கூட எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்இடியில் மொத்தமாக 2 டெர்மினல்ஸ், ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ். எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எல்இடியில் பார்த்தீங்கன்னா ஒரு லெக் வந்து லாங்காக இருக்கும், இன்னொரு லெக் ஷார்ட்டாக இருக்கும். லாங்காக இருக்கிற லெக் தான் பாசிட்டிவ், ஷார்ட்டாக இருக்கிறது நெகட்டிவ். இன்னொரு வழி இருக்குது, உள்ள ஃபிலமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் திக்காக இருக்கும், இன்னொரு சைட் ஆஃப் த ஃபிலமெண்ட் தின்னாக இருக்கும். திக்காக இருக்க ஃபிலமெண்ட் வந்து நெகட்டிவ் அண்ட் தின்னாக இருக்கிறது வந்து பாசிட்டிவ். இந்த ரெண்டு வழியில் ஏதாவது ஒரு வழி யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம பிரெட் போர்டில் இந்த எல்இடி இன்செர்ட் பண்ணிடுவோம். ஏற்கனவே நம்ம பிரெட் போர்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம புதுசாக ஒரு காம்பனண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் நடிச்ச படம் மாஸ்டர். நம்ம பார்க்க போகிறது ரெசிஸ்டரு. இந்த ரெசிஸ்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரானிக் காம்பனண்ட்ஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுக்கு மேலே வந்ததுன்னா அந்த காம்பனண்ட் டேமேஜ் ஆகிடும். அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம அங்கே ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவோம். ரெசிஸ்டரை பற்றி நம்ம அடுத்த வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஜம்பர் ஒயர் நம்ம எடுத்துருக்கோம். ஒரு ஜம்பர் ஒயர் நெகட்டிவில் கொடுத்துருக்கோம், எல்இடியோட நெகட்டிவில். இன்னொரு ஜம்பர் ஒயர் எல்இடியோட பாசிட்டிவில் ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி அந்த ரெசிஸ்டர் வழியாக ஒரு ஒயிட் கலர் ஜம்பர் ஒயர் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பாசிட்டிவை 5 வோல்ட்டில் கொடுத்துருவோம் அண்ட் நெகட்டிவை கிரவுண்டில் கொடுத்துருவோம். ஆர்டினோட 5 வோல்ட் இருக்குது, இதான் பாசிட்டிவ் அண்ட் கிரவுண்ட் தான் நெகட்டிவ். இப்போது இதில் கனெக்ஷன் கொடுத்துருவோம். கனெக்ஷன் கொடுத்தோடனே எல்இடி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்இடிக்கு தேவையான பவர் சப்ளை கிடச்சிருச்சு. பட் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு ஆர்டினோவே தேவையில்லையே. இப்போ நம்ம ஆர்டினோ கூட இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் பின்னை மட்டும் கழட்டிட்டு அதை ஏதாவது ஒரு டிஜிட்டல் பின்னில் கனெக்ஷன் கொடுத்துருங்க. நான் வந்து டிஜிட்டல் பின் நம்பர் 8 சூஸ் பண்ணியிருக்கேன், அதில் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதுக்கான கொஞ்சம் கோடிங் கொடுத்து அதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அகம்டிவி வழியே ஆர்டினோ ஐடிக்குள். போன வீடியோவில் நம்ம முக்கியமான 2 கீவேர்ட்ஸை பற்றி பார்த்தோம். ஒரு கீவேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் மோட், இன்னொன்று டிஜிட்டல் ரைட். அந்த 2 கீவேர்ட்ஸ் வச்சு தான் இந்த வீடியோவில் நம்ம எல்இடி எரிய வைக்க போகிறோம். பின் மோட் யூஸ் பண்ணியிருக்க பின் என்ன பார்த்தீங்கன்னா 8 அண்ட் எல்இடி வந்து அவுட்புட். அதனால தான் 8, அவுட்புட் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ வாய்ட் லூப்புக்குள்ளே வந்துடுவோம். வாய்ட் லூப்பில் டிஜிட்டல் ரைட் என்ன பின் நம்பர் வந்து 8, ஹை கொடுத்தா தான் எல்இடி க்ளோ ஆகும். ஓகே, இப்போ இந்த கோடை நம்ம அப்லோட் பண்ணி பார்ப்போம். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, வாய்ட் லூப்பில் நம்ம என்ன கோடெலாம் கொடுக்குறோமோ அது திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்போ அப்லோட் பட்டன் கிளிக் பண்ண உடனே ஃபைல் நேம் கேட்குது, சேவ் பண்ணிக்கலாம். எல்இடி பிளிங்க் அப்படின்னு சேவ் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை போட்டு சேவ் பண்ணிடுங்க. இது கம்பைல் ஆகிட்ட உடனே இது அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்இடி க்ளோ ஆகுது. இப்போது இதே கோட்லேயே ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு எல்இடி எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ டிஜிட்டல் ரைட் 8, ஹை அப்படின்னு இருக்குது. ஹையை வந்து லோ அப்படின்னு மாற்றிடுங்க. லோன்னு மாற்றிட்டு இப்போ கோட் அப்லோட் பண்ணுங்கள், எல்இடி ஆஃப் ஆகிடும். சரி, கோடை அப்லோட் கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அப்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எல்இடி எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அப்படின்னு தெரியும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனில் இருக்கிறது இங்கு, நம்ம பண்ண போகிறது எல்இடி பிளிங்க்கு. எல்இடி பிளிங்க்னா என்னென்னா, எல்இடி ஆன் ஆகும், அடுத்து ஆஃப் ஆகும், திரும்பி ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், அதே தான். இப்போ டிஜிட்டல் ரைட் 8, லோ. இந்த கோட் படி மீனிங் என்ன? முதல்ல நம்ம எல்இடி ஆன் ஆகும், அடுத்து ஆஃப் ஆகும். இது வாய்ட் லூப்புக்குள்ளே இருக்கிறதுனால இது திரும்பி ரன் ஆகிட்டே இருக்கும். திரும்பி ஹை, திரும்பி லோ, திரும்பி ஹை, திரும்பி லோ அப்படின்னு மாறி ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போது நம்ம இந்த கோடை அப்லோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே ஒரு டவுட் வரும், ஏன்னா எல்இடி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. நான் எப்படி பார்த்தா எல்இடி ஆஃப் ஆகணும் ஆன் ஆகும் அப்படி தானே, எல்இடி ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது. ஆனால் வடிவேல் காமெடியில் வர மாதிரி வாமா மின்னல் அப்படின்ற ஸ்பீடில் ஆப்ரேட் ஆகிறதுனால நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம புதுசாக ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கீவேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக்ஸில் நடக்குது ரிலே, இப்போ நம்ம பார்க்க போகிறது டிலே. இந்த டிலேயோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த டிலேவை கூப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டினோ கிட்ட சொல்லிடும் இவ்வளோ நேரத்துக்கு எதுவும் பண்ணாத அப்படின்னு. டிலேயோட ப்ராக்கெட்டில் தான் எவ்வளோ டைம் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம மில்லி செகண்ட்ஸில் தான் மென்ஷன் பண்ணுவோம்.
டிலே 1000னா ஒரு செகண்ட் சுமார் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வீடியோவில் டிலேனா என்ன, டிலேயில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், டிலே மாதிரி இன்னும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத கிளியராக பார்ப்போம். இந்த வீடியோவில் டிலே 1000னா ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு அப்படின்னு நினச்சிக்கோங்க. 1000ன்றது 1000 மில்லி செகண்ட்ஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட் அப்படின்ற டெஃபினேஷன் தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், 8, ஹை எல்இடி க்ளோ ஆகு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு. அடுத்து இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே ஒரு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆஃப் ஆகிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணணும். இப்போ தான் நம்ம சைக்கிள் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். ஆன் ஆகுது, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுது. அடுத்து ஆஃப் ஆகுது, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுது. லூப்புக்குள்ளே இருக்கிறதுனால திரும்பி ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இந்த கோடை அப்லோட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. அப்லோட் கிளிக் பண்ணியாச்சு, கம்பைல் ஆனோடனே அப்லோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஆன் ஆகுது, ஒரு செகண்ட் ஆஃப் ஆகுது. திரும்பி வாய்ட் லூப்புக்குள்ளே இருக்கிறதுனால திரும்பி ரன் ஆகிட்டே இருக்குது. அடுத்த வீடியோவில் ரெசிஸ்டரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குதா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you in next video. Goodbye.